வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 345 திங்கட்கிழமை செப்டம்பர் 23, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டத்தின் வளர்ச்சி அதன் கட்டுப்பாடு வியப்பாயிருக்கிறது. இசையமைப்பாளர் தாஜ்நூர். நல்லூர் வட்டத்தின் லட்சியத்தை முன்னிறுத்தி அமைந்த புதிய தலைமை மலர வேண்டும் பாடலுக்கு பிரபல இசையமைப்பாளர் திரு தாஜ்நூர் அவர்கள் கேட்பவர் தலையசைக்க வைக்கும் வகையில் சிறப்பாக இசையமைத்திருந்தார். அடுத்து அந்த பாடலை நம்பிக்கை செய்தி பொறுப்பாளர் திரு தனசேகர் தமிழகத்தில் தன்னலமற்ற பொறுப்பாளர்களை பாடலுக்கு மிக பொருத்தமாக அடையாளம் காட்டி அழகான காணொளியை உருவாக்கினார். செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை சென்னை கோடம்பாக்கம் சினி சிட்டி ஹோட்டலில் இக்காணொளியை வெளியிட்டு திரு தாஜ்நூர் அவர்கள் பேசும்போது, ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததுன்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையாவே குறிப்பா இருக்கு. ஒரு டீ கடையில தான் நம்மளோட வளர்ந்தது ஒரு விஷயம். இன்னைக்கு மாநில அளவுல பெரிய அளவுல அவர் நிறைய செய்திகள் ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கும். அதற்கு கடுமையான உழைப்பு பாலாஜியும் அதை சார்ந்த டீச்சர் இன்னும் நிறைய பேர் எல்லாம் உங்களை எல்லாம் சார்ந்தது ரொம்ப வியப்பா இருக்கும். இது ஒரு கால்வாசி கூட பண்ண முடியாதான்னு நினைச்சுதான் நானும் அதில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை நான் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த விளைவு தான் எனக்கு நிறைய இன்னைக்கு சினிமா துறையில இசையமைப்பாளராக இருக்கேன். எனக்கு ஒரு மைண்ட் செட், என்னதான் தொழில் இருந்தாலுமே இந்த சமூக பார்வை அப்படின்றது வளர்ந்தது நல்லூர் வட்டம் மூலமா தான். ஸோ அதை நிறைய விஷயங்கள்ல ரொம்ப வியப்பாகவும் இருக்கும், எனக்கு மன திருப்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு நல்லூர் வட்டத்துக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை என்னை பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி சமூக பார்வைக்காக வந்திருக்காங்க திரைத்துறையிலேயே. அதற்கு மிக முக்கிய காரணம் நல்லூர் வட்டம்னு சொல்லலாம். அவர் நிகழ்த்திய உணர்வு பூர்வமான உரைக்கும் பாடலுக்கும் மிக சிறப்பாக இசையமைத்ததற்கும் அனைவரும் கைத்தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் என்று சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார். மக்கள் அரசியல் பயணம். விருதுநகர் மாவட்டம் இடையன்குளம் கிராமத்தில் கிராம மக்களுடன் சந்திப்பு. செப்டம்பர் 22 விருதுநகர் மாவட்டம் இடையன்குளம் கிராமத்தில் மக்களை சந்தித்தார் பேராசிரியர் பழனித்துரை ஐயா. அப்போது ஊராட்சி சட்டப்படி மக்களே அதிக அதிகாரம் பெற்றவர்கள். உங்கள் கிராமத்தின் தேவைகளை நீங்களே ஒற்றுமையாக இருந்து அடையக்கூடிய அற்புதமான திட்டம் சட்டமாக இருப்பதை விளக்கினார். பிறகு குக்கிராமங்களில் பயணம் செய்வது பற்றி குறிப்பிடும்போது, இவர்களது ஓட்டுக்கு இருக்கும் மதிப்பு இவர்களுக்கு இல்லை என்பது மட்டுமல்ல, இவர்கள் அதையும் கூட அறிந்திருக்கவில்லை என்பதுதான் அறியாமையின் உச்சம் என்கிறார். கூட்டத்திற்கு மாநில கால்நடைகள் துறை பொறுப்பாளர் திரு சந்திரசேகரன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த மக்கள் சந்திப்பில் திரு விமல், திரு காளியப்பன் மற்றும் திரு பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னையில் மகளிர் கள பொறுப்பாளர் ஹேமலதா. செப்டம்பர் 22 சென்னை கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழாவிற்கு திட்டமிடல் கூட்டத்தில் கலந்து கொள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து சென்னை வந்து சேர்ந்த மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா திட்டமிடும் கூட்டத்தில் கலந்து கொண்டதோடு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னை வந்து IAS பயிற்சி பெறும் மாணவர்களை சந்தித்து லட்சிய சமுதாயம் மக்கள் அரசியல் பற்றி அறிமுகம் செய்துள்ளார். அடுத்து நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பானு அவர்களை திட்டமிடல் கூட்டத்தில் அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் 2 நாட்கள் சென்னையில் பலரை சந்திக்கவிருப்பதாக திருமதி ஹேமலதா தெரிவித்தார். 85 ஆர் குமாரபாளையம் கிராம வளர்ச்சி குழு இன்று சந்திப்பு. 23/9/2024 திங்கள் இன்று மாலை 5 மணி முதல் 6 மணி அளவில் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு கிராம வளர்ச்சிக்காக பொறுப்பேற்க தயாராய் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம் என்று திருமதி தங்கமணி கிராம மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மெரினா கடற்கரை தூய்மை பணியில் கலந்து கொண்டதை பெருமிதத்துடன் பதிவு செய்த யோகா மூசு ரேகா மற்றும் யோகா சி பாலகுமார். உலக கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் ஸ்வாட் அமைப்பு பொறுப்பேற்று பல்வேறு சமூக அமைப்புகளையும் பொதுமக்களையும் ஒருங்கிணைத்திருந்தது. அந்த தூய்மை பணியில் கலந்து கொள்வதை தமது கடமையாகவும் பாக்கியமாகவும் உணர்ந்த யோகா மூசு ரேகா மற்றும் சி பாலகுமார் ஆகியோர் நல்லூர் வட்டம் சார்பாக நாங்கள் கலந்து கொண்டோம் என்று புகைப்படங்களை நம்பிக்கை செய்திக்கு அனுப்பி பதிவு செய்துள்ளார்கள். ரேகா மற்றும் சி பாலகுமார் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள்.